டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒலி 96 இருந்து சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏற்கனவே சொன்னது போல நாம இங்க சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, உலக நாடுகளோடு இருக்கக்கூடிய இந்தியர்களோடு நம்ம இணைய இருக்கின்றோம். ஏன்னா இந்த மாதிரி பண்டிகை அப்படின்னால எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுவதுதான் ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? நிச்சயமாக. அதனால நாம கர்மீத் சிங் அவர்களை லண்டன்ல இருந்து இறங்கி இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அடடடா! உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு, தமிழ் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு. அத பத்தி நம்ம நிறைய பேச போறோம். முதல்ல உங்களுக்கு வந்து வைசாகி தின வாழ்த்துக்களை ஆமா. தெரிவித்துக் கொள்றோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. And also உங்களுக்கும் உங்க டீமுக்கும் ஒலி 968 FM and the whole team and நம்ம தமிழ் எல்லாருக்கும் கூத்துகள் வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம தமிழ் மக்களுக்கு around the world and the listeners. ரொம்ப நன்றி. ஆக எப்படி உங்களுடைய கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன செய்வீங்க லண்டன்ல புத்தாண்டுக்கு? புத்தாண்டு இப்ப மார்னிங் இப்ப இது முடிச்சுக்கார நான் கோயிலுக்கு போவேன். இன்னைக்கு விசாக்கி and also 2 கோயிலுக்கு போவேன். 2 கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு then I'll start my day. அருமை. அதோ எங்க நிகழ்ச்சியோட அந்த நேர்காணல முடிச்சிட்டு நீங்க கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு good start. ஒரு நல்ல ஸ்டார்ட் early in the morning. Yeah. லண்டன்ல இப்ப காலை எத்தனை மணிங்க? இப்ப வந்து ஒரு 8:10 10:30 அந்த மாதிரி இருக்கும். வானொலி மட்டும் இல்லாம Facebook லைவ்ல நம்முடைய கர்மீத் சிங் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நேரடியாக அங்கே வர தவறாதீங்க. அவருடைய காணொளிகள்லாம் பார்த்தா நித்யா கலக்கிட்டு இருக்காரு. ஆஹா, எப்படி இவர் வந்து இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு, சரளா பேசுறாரு, எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் அபிநயம் பண்றாரு. அங்க லண்டன் பிரிட்ஜ் கிட்ட நின்னு அவர் எம்ஜிஆர் பாட்டு பாடுற அழகு இருக்கு. தமிழ் பேசும் லண்டன் சிங் அப்படிங்கிற தலைப்பிலான காணொளிகள்லாம் நீங்க பதிவேற்றம் பண்ணிருக்கீங்க. இந்த காணொளிகள் இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் நீங்க தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு உந்துதல் இன்ஸ்பிரேஷன் எப்படி ஆரம்பிச்சது சொல்லுங்களேன். எப்படி ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. நான் அதுல ஸ்டார்ட் பண்ணி சொல்லலாமா? கொஞ்சம் நிச்சயமா நிச்சயமா. ஓகே, அது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 20 வருஷம் முன்ன வந்து நான் மோட்டார் பைக் ரைட் பண்ணான்னு ஃப்ரம் லண்டன் டு மலேசியா பை ரோட். நீங்க மலேசியால இருந்து லண்டன் போயிருக்கீங்க இல்லையா? போலான்னு பிளான் பண்ணேன் மோட்டார்ல. வேலை பிசினஸ் ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், அதுல வந்து சரி அது பண்ண முடியாது. யூகே குருத்வாராஸ் மீன்ஸ் கொஞ்சம் சீக்கோட கோயில். ஸோ நான் என்ன செஞ்சேன், அது இங்கிலாந்து, ஸ்பெயின், இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து அண்ட் நார்தர்ன் ஐலாண்ட். ஸோ எல்லாம் குருத்வாரா மோட்டர்ல சோலோ நான் செஞ்சேன், ரைட் பண்ணேன் மோட்டர்ல. ஸோ மோட்டர்ல ரைட் பண்ணி முடிஞ்சு நான் வந்த பிறகு நான் என்ன அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. ஸோ ஒய்ஃப் கூட பார்க்க நடந்துட்டு போயிட்டு இருந்தோம். நடந்துட்டு போயிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்ன அவங்க சொன்னாங்க, சின்ஸ் நீ வந்து நல்லா தமிழ் பேசுற, why not you do a content in Tamil? You think will work? நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி நீங்க நில்லு, நீ பேசு, என்னாச்சும் பேசு, நான் போயிட்டு அவங்க வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணாங்க. அந்த போஸ்ட்ல வந்து அதுல கமெண்ட் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம தமிழ் மக்கள் வந்து வந்தது வந்து அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு எனக்கு. So நான் oh, this is what I need. We need support each other. So வந்து நான் தமிழ் பேசும் லண்டன் சிங் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு சேனல். கெத்தா இருக்கு கேக்குறதுக்கு. தமிழ் பேசும் லண்டன் சிங். நீங்க வந்து பிறந்து வளர்ந்ததுல வந்து தமிழ் பேசக்கூடிய குடும்பத்துல இருந்து வரல. ஆனா எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? எப்படி இவ்வளவு சரளமா பேசுறீங்க? அந்த பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கர்மீத் சிங். ஓகே, அது வந்து எப்படின்னா நான் 4 மாசத்து குழந்தையா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரெண்டுக்கு வந்தாங்க. ஒரு அம்மா, நான் 5 பிள்ளைங்க. சோ அம்மா வந்து எங்க அம்மா வந்து அவங்க வந்து அச்சின்னு கூப்பிடுவாங்க. அந்த எங்க கோட் மதர் வந்து எங்க அம்மா வந்து பிபின்னு கூப்பிடுவாங்க. சோ அப்பப்ப எங்க அம்மா வெளியே போனாங்க, இங்க போனாங்கன்னா அச்சி பாத்துக்க கொஞ்ச நேரம் நாங்க போய் வெளியே போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அப்படியே அந்த வீட்லயே போயிட்டு இருப்பேன் முக்காசி. ஸோ அவங்க பேர் எங்க தெரியல, அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கே போயிட்டு இருப்பேன். ஸோ அங்கிருந்து தமிழ் அந்த வயசுல இருந்து நான் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெளியே போயிட்டு கூட்டாளி போய் விளையாடு, தமிழ் கூட்டாளி கூட நான் ஜாயின் பண்ணேன். ஸ்கூலுக்கு போனா அப்படிதான். ஸோ அதுல வந்து அந்த கல்ச்சர், அந்த திருவிழா வரல 3 நாள் திருவிழா, மஞ்சள் நீர், அந்த திருவிழா, அந்த சாப்பாடு, அந்த பொங்கல் கோயில நடக்கிறது, அப்புறம் 3 ஆட்டி காவடி எடுத்து, முல்லை காவடி எடுத்து
அது வந்து அப்படியே வந்து எனக்கு வந்து எனக்கும் அது ஒரு இதா தமிழ்ல ஒரு ரத்தம். ஆமா, ரத்தத்துல கலந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப தமிழ் பேச குடும்பத்தோட நீங்க வளர்ந்து அதனால தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி சரளமா. சோ அப்படியே கூட்டம் கூட ஜாயின் ஸ்கூலுக்கு போன கூட தமிழ் கூட மக்களும் கூட தான் ஜாயின் பண்ணுவேன். சம்திங் எனக்கு வந்து தமிழ் பேச பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். தீவிரமான எம்ஜிஆர் விசிறியாவும் இருக்கீங்க. அதை பத்தி அப்புறமா பேசுவோம். ஆக இப்ப வந்து இப்ப நீங்க சாலைய கடந்து போறீங்க சரியா? யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியும்னு. இப்ப திடீர்னு ஒருத்தர் ஆச்சரியப்படுத்துற மாதிரி நீங்க தமிழ் பேசியிருந்திருக்கீங்களா? அவங்க நீங்க பேசும்போது என்ன திரு சேங் பாக்கும் உங்களுக்கு தமிழ் தெரியும்னு எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஏதாவது கருத்து எல்லாம் சொல்லியிருக்காங்களே திரும்ப உங்களை பார்த்து? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாம உங்களை பத்தி ஏதாவது விமர்சனம் சொல்லியிருக்காங்களா தமிழ்ல? அதை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு தமிழ் தெரியும் தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா? ஓ நிறைய நடந்திருக்கு. சோ அது வந்து எல்லாம் பேசிட்டு நான் குவாய்டா இருப்பேன். சோ நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்வேன். அப்படி போடுங்க. அதோட அவ்வளவுதான். சரிங்க நான் போயிட்டு வரேன். அப்படிதான் முடிஞ்சு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. எஸ் அந்த மாதிரி வந்து லண்டன்ல நிறைய நடந்திருக்கு. மலேசியால சின்ன வயசுல இருந்து நிறைய நடந்திருக்கு. சின்ன வயசுல. இப்ப நீங்க பதிவேடு செஞ்ச அந்த முதல் காணொளி வந்து உங்களுக்கு அளவிட முடியாத எதிர்பார்க்காத ஒரு அன்பை கொடுத்திருக்கு. பலரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க, ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து இந்த மாதிரி காணொளிகளை போடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய காணொலி எல்லாம் விதவிதமா இருக்கும். லண்டன்ல இந்திய சாப்பாடு எங்க இருக்கு, அது இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு உணவு கடை எங்க இருக்கு, போட்டுக்கொள்ளும் ஆபரணங்கள் எங்க இருக்கு, உடை எங்க இருக்கு, எங்கெல்லாம் போலாம் வரலாம் அப்படிலாம் வேற காணொலி எடுக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? ஏன்னா முழு நேரமா நீங்க வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்களேன் சிங். அது வந்து பிகாஸ் நம்ம வந்து அது கல்ச்சர். ஸோ நம்ம வந்து நம்ம கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் நம்ம கல்ச்சருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இந்த ஹோல் ஐடியா தமிழ் பேசும் லண்டன் சிங் வந்து நம்ம மக்களுக்கு வந்து செய்யுது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண பாருங்க. நம்ம இங்க இந்த ஷாப் இருக்கு, இந்த மாரி ஷாப்ல வந்து பொங்கல் ஜாமாங்க இருக்கு, என்னாச்சும் விற்கிறாங்க சம்திங் நம்ம ட்ரெடிஷன். அது வந்து கோயில் இங்க இருக்கு. ஸோ ரொம்ப பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த கோயில் இங்க இருக்கு. ஸோ நான் வந்து அவங்க கமெண்ட்ல எழுதுவேன். ஸோ அது வந்து அப்படியே ஒரு கனெக்ஷன் மாரி. ஸோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ணா எனக்கு வந்து இந்த மாரி கடைங்க நீங்க பாத்துருக்கீங்களா? ஸோ நான் சொல்லுவேன் ஆமா இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இடத்துல இது இருக்கு. ஸோ அது வந்து இது கனெக்ட் வித் மக்களுக்கு கூட. அப்ப வந்து லண்டனுக்கு வராதவங்க அல்லது புதியவர்களுக்கு உங்களுடைய காணொலி பார்க்கும்போது எங்க இந்திய சாப்பாடு கிடைக்கும், எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும், இது கிடைக்கும் அது கிடைக்கணும், உங்க காணொலி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எஸ் நான் அது வந்து எனக்கு வந்து சேம் டைம் வந்து எனக்கும் ஆசை தான். நம்ம தமிழ் கல்ச்சர் நம்ம சாப்பாடு போய் சாப்பிடாம அட் சேம் டைம் வந்து நான் போய் ட்ரை பண்ணும் போது இங்க பாருங்க இந்த மாதிரி சாப்பாடு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீட்டுல இருக்காதுங்க, இந்த மாதிரி கோயில் இருக்கு, இந்த மாதிரி பார்க் இருக்கு, வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அது நான் ஷேர் பண்ணிருந்தேன். எனக்கு வந்து அவங்க திருப்பி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த லவ்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அன்பிலீவபிள். ஆமா வெளிய பார்க்கும்போது உனக்கு கண்டுபிடிச்சாங்களா? கவின் சிங் நீங்க தானே அந்த தமிழ் பேசும் லண்டன் சிங் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா? நிறைய டீப். பாருங்க எவ்வளவு கூலா சொல்றாரு. அப்படின்னு வர மாட்டாங்க. இப்ப நிறைய டீம் வந்து அண்ணன் நீங்க தானே அண்ணா அந்த சிங் தமிழ் சிங்கு அப்படி அந்த கேட்கும் போது எனக்கு வந்து அந்த ரொம்ப அண்ணன்னு சொல்லி அங்கிள்னு சொல்லி வந்து போஸ்ட் பண்றாங்களே அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல ரொம்ப பிடிச்சது. அப்படி சொன்னாங்க. தமிழ் மொழி எப்படி வந்து உங்களை ஒரு குடும்பம் மாதிரி இணைக்குது பாத்தீங்களா? அதுதான் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆக தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும் போது திரு கர்மித் சிங்குக்கு வந்து பல தமிழ் பாடல்களும் பிடிக்கும். அப்புறம் நல்ல அவர் வந்து வசனம் எல்லாம் சொல்லுவாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆமா எம்ஜிஆர் பாட்டுல லேசா பாடுவீங்க இல்லையா? எடுத்து விடுங்க 2 வரி கேப்போமே.
பாட்டு நீங்க நீங்க வெட்கப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வந்து பயங்கரமா வந்து ரிமெம்பர் ஒரு டயலாக் நம்ம தலைவர் ஓகே. சார் ரஜினிகாந்த் ஒரு டயலாக் இருக்கு. அது சின்ன டயலாக் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அது வந்து விரும்பு மறந்துட்டேன். பிரச்சனை இல்ல. சரி, நீங்க ஞாபகப்படுத்தி வைங்க. திரும்ப நம்ம கேட்போம் அந்த கேள்விய. சரி, அவருக்கு வந்து சில சவால்களும் இருக்கின்றன விமலா. ஆமா, நிச்சயமாக இருக்கு. அதுக்கு முன்னால வந்து உங்களுடைய வைசாக்கி பண்டிகை கொண்டாட்டங்களை எப்படி இருந்துச்சு லேசா இங்க நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கொள்ள. லண்டன்ல இந்தியர்கள், தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க கூட பார்க்கக்கூடிய, பழக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கா? அதுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிங். எப்படிங்க? சாரி, திருப்பி சொல்லுங்க. உங்களுடைய அந்த வைசாக்கி கொண்டாட்டங்கள் எப்படி இருந்துச்சு? காலையில என்ன ஆமா. செஞ்சீங்க? அத பத்தி லேசா சொல்லுங்களேன். அது ஒண்ணும் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப இது முடிச்சிட்டு சோ இதோட நான் சாக்கி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தென் ஆஃப்டர் சாமி கும்பிட்டு தென் மேபி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட போயிட்டு மேபி நான் அவங்க வீட்டுக்கு போவேன், இல்ல அவங்க இங்க வருவாங்க. சோ நம்ம நியூ இயர் சாக்கி ஷோ ஒன்னா நாங்க உட்காந்து ஒரு செலிப்ரேட் பண்ண போறோம். சோ இது முடிஞ்சு இன்னும் பிளான் பண்ணல யார் வீட்டுக்கு போறேன், ஆனா எல்லாரும். ஆக அங்க வந்து பொது விடுமுறையா? இல்ல இங்க ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடேயா? இங்க இருந்து ஹாலிடே கிடைக்காது பிகாஸ் இட்ஸ் இங்கிலீஷ் கண்ட்ரி. சோ அதனால வந்து அந்த ஹாலிடே இங்க கிடைக்காது. சோ ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி. ஆனா நம்ம தீபாவளிக்கு, நம்ம தீபாவளிக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஓ சரி சரி சரி. சோ நம்மளே லீவ் எடுத்தாலும் நம்ம கர்மீத் சிங் அவர்களுடைய பேசிட்டு போது அவரோட முகத்தை பார்க்கும்போது ஒரு சிங் அவர்கள் வந்து தமிழ் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனா குரலை கேட்கிறவங்க ஒரு தமிழரே தமிழ் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியுது. சுத்தமா இருக்கு அவருடைய உச்சரிப்பு. எங்களாலேயே நம்பவே முடியல. சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்களா நீங்க? சிங்கப்பூர் இந்தியர்கள பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? சிங்கப்பூர் ஸ்லங்கன் ரோட், ஆர்ச்சர்ட் ரோட், ஜூரோன் பார்க் எல்லாம் போயிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்க தமிழ் மொழி சொன்னீங்கன்னா, தமிழ் மொழி வந்து எனக்கு வந்து ஒரு பஞ்சாபி வந்து எங்க தாய்மொழினா, தமிழ் மொழி வந்து எனக்கு வந்து சித்தி சின்னம்மான்னு சொல்லலாம். வந்து நான் ரொம்ப பெருமையா பண்றேன் தமிழ் பேசுறதுக்கு. பிகாஸ் தமிழ் மொழி வந்து உலகத்துல வந்து பல மொழி. சோ அது நான் பேசுறேன் வந்து எனக்கு பெருமையா இருக்குன்னா, அப்புறம் தமிழ் வந்து அதுக்கு மேல பெருமையா இருக்கணும். எல்லாரும் அதே மாதிரி நினைக்கணும். உண்மையிலேயே சரி, நீங்க தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா? சொல்லி கொடுத்திருக்கேன், பட் சோஃபா அவங்க ட்ரை பண்ணல பிகாஸ் ட்ரை பண்றாங்க. சோ யா, பட் பிகாஸ் நான் முதல்ல தாய்மொழியில கத்துக்கிட்டோம், அப்புறம் சின்னம்மா மொழி அப்புறம் கத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. வந்ததுனால அவங்க வந்து பிகாஸ் நான் வந்து வெளியில போறத தமிழ் மக்கள் பார்த்தேன்னா நான் தமிழ்ல பேசுவேன். ஆனா வீட்டுல வந்து நம்ம பஞ்சாபி அந்த மாதிரி. சரி, இப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது, சித்திரை புத்தாண்டு அப்படி சொல்லும்போது இந்தியர்களை சந்திக்கக்கூடிய விழாக்கள் ஏதாவது இருக்கும்? அது எப்படி கொண்டாட்டங்கள் இருக்கும்? வார இறுதியில் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது, சமூகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வட்டாரத்துக்கு ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வட்டாரத்துல சமூகத்தை நீங்க அமைச்சிருக்கீங்களா திரு சிங்? கம்யூனிட்டி மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்? ஆமா, இந்த மாதிரி பண்டிகை என்னப்போ இன்னைக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கு. சவுத் ஹால்ல வந்து எல்லாம் குருதவர் எல்லாம் திறந்து இருக்கும். இன்னைக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஒரு தேர் மாரி சவுத் ஹால் சுத்தி எல்லா இடத்துல முக்காசி இடத்துல செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சோ இன்னைக்கு குருதவரெல்லாம் கண்டிப்பா வந்து இன்னைக்கு சிரமம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். தமிழகத்துக்கு போயிருக்கீங்களா? நீங்க வந்து லண்டன்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, சிங்கப்பூர் மலேசியால வந்திருக்கீங்க. தமிழகத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். தமிழ் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னா 7 வண்டர்ஸ் சொன்னா உடுப்படியா 7 வண்டர்ஸ் போனா நம்ம கோயிலுக்கு பார்த்தா 7 வண்டர்ஸ் அங்கதான் இருக்குங்க. சீரியஸ்லி நான் கோயில் எங்க திருச்சி, மதுரை எல்லாம் கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு கோயில் இருந்துச்சு, மேல வந்து அந்த சீலிங்ல வந்து இது அது நம்ம சிவமோட இது இருக்கும். சோ நீங்க எங்க போறேன்னா அது உங்களை பாயிண்ட் பண்ணும். அது எனக்கு வந்து அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து நம்ம
நம்ம கோயிலுங்க எப்படி கட்டியிருக்காங்க 7 wonders-னா இதான் 7 wonders. இது 7 wonders-ஓட கூட beyond. அடேங்கப்பா. யா சோ நான் ரொம்ப அழகா. ஆனா தமிழ்நாடுக்கு போயிட்டு நான் என்ஜாய் பண்ண வந்து ஆஃப்கோர்ஸ் கோயிலுங்க. என் ஃபேவரட் சாப்பாடு வந்து ஆஃப்கோர்ஸ் இலை சாப்பாடு. ஓ இலை சாப்பாடு வந்து நான் அங்க ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆமா மதர்லேண்ட் சின்னமா டவுன். அது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சிங். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்வீட் என்பவங்க செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. திரு சிங் அவர்களுக்கு பாராட்டுகள். அருமையான தமிழ் பேசும் உங்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாராட்டுகள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப அழகா இப்ப நீங்க காணொலி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, எம்ஜிஆர் உடைய விசிறியா நீங்க? ஏன்னா அவருடைய பாடல்கள் நிறைய காட்சிகளை நீங்க வந்து இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. அரண்மனைக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் கைய தூக்கிலாம் ஒரு செஞ்சு பேலஸ்க்கு முன்னாடி ட்ரஃபல்கர் ஸ்கொயர். பிகாஸ் சின்ன வயசுல வந்து அந்த படம் வந்து ஃபேவரட் ஹீரோஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம எம்ஜிஆர், தென் சிவாஜி கணேசன், தென் அப்புறம் ரஜினி, அப்படித்தான் மற்றதுலாம் வந்தாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க தான் அவங்க பாடுங்க வந்து எனக்கு மீனிங் ரொம்ப மீனிங்கா இருக்கும். ஸோ அதுல மீனிங் இப்பெல்லாம் பாட்டுங்க வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடல் எல்லாம். யா ஆமா, அது புரியும் உங்களுக்கு. அந்த அவங்க பாடும்போது அந்த வரிகள் உங்களுக்கு புரியும். புரியுது. எஸ் எஸ். நினைக்கிறேன் பழைய பாட்டுல அவருக்கு புரியும் நினைக்கிறேன். புது பாட்டு நமக்கே புரிய மாட்டேங்குது. அது வரிகளை தேடுறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் எடுக்கும் நினைக்கிறேன். ஆக திரு சிங், சற்று முன்பாக கேட்டிருந்தோம் வசனம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் 2 வரி அல்லது 1 வரி வசனம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடித்த வசனம் ஏதேனும் டக்குன்னு ஞாபகம் வருது? ஒரு டயலாக் ரஜினி கமல் நம்ம விரும்புறது கிடைக்கலன்னா நம்ம கடிச்சது விரும்பணும். ரஜினிகானோட டயலாக். கிடைச்சது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப அழகான ஒரு தொடக்கத்துல எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிங். நிச்சயமாக இப்ப நீங்க ஒரு பாலமா அமைஞ்சிருக்கீங்க. ஒரு பக்கம் மொழி, ஒரு பக்கம் லண்டன். இந்த மாதிரி பயணம் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், அல்லது லண்டனுக்கு புதுசா குடியேறுபவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு தமிழ் மொழியும் சரி, தமிழ் கலாச்சாரத்தையும், தமிழர்கள் எங்கெல்லாம் போக ஆசைப்படுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட நீங்க வந்து காணொலிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கடணும். உங்க குடும்பத்தாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். என்னது கேமரா பிடிச்சிட்டே தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது முக்கியமாக மலேசியா தான் உங்களுடைய பிறந்த மண் இல்லையா? அங்கிருந்து நீங்க விட்டு நீங்க லண்டனுக்கு போயிருக்கீங்க. ஆக சில பேர் வந்து இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு அவங்க இடம்பெயர்ந்து போகும்போது சூழ்நிலையின் காரணமாக நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் நீங்க தமிழ் பேசாத ஒரு நபராக இருந்தாலும் தமிழ் பற்றிய பல விஷயங்களை நீங்க வந்து சமூக வலைத்தளத்துல மீண்டும் நீங்க வந்து வலியுறுத்தி பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. அதுல வந்து தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்துக்குரிய உங்களுடைய அந்த காதல், அன்புதான் நிறைய தெரிஞ்சது. ஆக நீங்க வேற நாடுகளுக்கு சென்றாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து நீங்க அப்படியே நீங்க பெருமையாக பின்பற்றிக் கொள்வது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். இதே போல தமிழ் பேச யாரும் தயங்க கூடாது என்பதற்கு நீங்க ஒரு நல்ல உதாரணமா அமைஞ்சிருக்கீங்க. நம்ம நேர்கள் பலரும் உங்களுடைய ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. tamil.பேசும் லண்டன் சிங் என்பதுதான் அவருடைய ஐடியா அமைஞ்சிருக்கு. இன்ஸ்டாகிராம பின்தொடர தவறாதீங்க. இந்த நேரத்துல இப்ப சிங்கப்பூர், மலேசியால இருந்து நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கலாம். உங்க நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு, புதிய ஃபேன்ஸ்க்கு, உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ஃபேன்ஸ்க்கு? நம்ம ஃபேன்ஸ்க்கு வந்து நான் சொல்றதுக்கு வந்து நிறைய இருக்கு. அவங்கனால தான் நான் இங்க இருக்கிறேன். அவங்க சப்போர்ட், அவங்க கொடுத்த லவ், அவங்க கமெண்ட்ஸ், அவங்க கொடுக்கலன்னா நான் இங்க இந்த ரேடியோல இருந்திருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ரேடியோ சேனல் ஒலி 698 FM எல்லாத்துக்கும். பட் அது வந்து நான் எப்படி நன்றின்னு சொல்லி தரல. பிகாஸ் ஒரு பதவி ஏறதுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது நம்ம மக்களுங்கிட்ட இருந்து தான். நம்ம மக்களுங்க சப்போர்ட்காக நான் இங்க இந்த தூரத்துக்கு நான் இப்ப வந்திருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். மனசோட நன்றி சொல்றேன் எல்லாத்துக்கும். லண்டன்ல இப்ப சிங்கப்பூர்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வருபவர்கள் உங்களை வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கும் எங்களுடைய ஹாய் சொல்லிருங்க. லண்டன் வந்தா மீட் பண்ணலாம், சந்திக்கலாம். கமி சிங் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். விசாக்கி வணக்கம். நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி.
திரு கமித் சிங் ரொம்ப நன்றி. கமித் சிங். தொ- Thank you. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுங்க, நாங்க லைக் பண்றோம், ஷேர் பண்றோம். ஓகேயா? தேங்க்யூ உங்க சப்போர்ட்க்கு. Thank you ma'am. Thank you ma'am. அவங்கள லேசா வர சொல்லுங்க. அவங்கள லேசா வர சொல்லுங்க. மேடம் வாங்க. மேடம் வாங்க. ஷாயா இருக்காங்களா? தேங்க்யூ சோ மச். சாய் இங்க தான் இருக்கு. ரொம்ப நன்றி. சாய் எல்லாம் வச்சிருக்கேன் ஓ பாருங்க. லவ்லி. டீ கடை சாய் சூப்பர். Thank you. Thank you. பாருங்க. Oh, ரொம்ப என்ஜாய் நன்றி. யுவர் டே சார். I really appreciate that. Thank you so much. Thank you for- sir. Yeah. No problem sir. Thank you. Enjoy your day. நன்றி. நன்றி வணக்கம். Bye-bye. Bye bye.